தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே வேலை நிமித்தமாக, வியாபாரத்தை நிமித்தமாக, வெளிநாடுகளிலே வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு பூரண பாதுகாப்பை அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம். வெளிநாடுகளிலே வேலையின் நிமித்தமாக கடந்து சென்றிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய கணவனையும் மனைவியோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்டு அந்த இடங்களிலே தங்களுடைய வருமானங்களுக்காக போய் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பூரண பாதுகாப்பை அருளி செய்யும்படியாய் ஜெபிப்போம். இயற்கையினால் உண்டாகிற எந்த ஒரு அசம்பாவித்தனங்களும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி காக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு விபத்துகளும் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு விடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிப்போம். அந்த வெளிநாடுகளிலே இருக்கிற வேலை நிமித்தமாகவும் வியாபாரத்தின் நிமித்தமாகவும் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வேலியடைத்து மூடிக்கொள்ளும்படியாகவும், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே பதிக்கப்பட்டு இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். எல்லா விபத்துகளுக்கும் கர்த்தர் அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிப்போம். ஒருவேளை விபத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்களானால் கர்த்தருடைய கரம் அவர்களை ஆற்றி தேற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். வேலையின் நிமித்தமாக, வியாபாரத்தின் நிமித்தமாக வெளிநாடுகளில் வசிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண பாதுகாப்பை அருளுகிற தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்கு பூரண பாதுகாப்பை தாங்க சுவாமி. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் போகும் பாதையிலெல்லாம் கர்த்தருடைய தூதர்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த ஒரு இயற்கையின் சீற்றங்கள் நம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. அந்த இடங்களிலே, அவர்கள் வசிக்கிற இடங்களிலே, அவர்கள் போகும்போதும் வரும் பொழுதும் ஆண்டவரே போதிய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு விபத்துகளோ அசம்பாவித்தனங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நேரிடாதபடி காத்து கொள்ளுங்க. ஒருவேளை விபத்துகளிலே சிக்கப்பட்டவர்கள் இருப்பார்களானால் ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆற்றி தேற்றி அவருடைய குடும்பத்தை கர்த்தர் அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. வெளிநாடுகளில் வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வேலை நிமித்தமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தரே பாதுகாப்பை அருளி சுகத்தோடு அவர்கள் தங்களுடைய தாயகத்துக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.